நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்ப்போம். ஸோ இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், விச் இன்டர்நேஷனல் பாடி ஹெய்ல்ட் இந்தியாஸ் யூனிஃபைட் பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் அஸ் அ குளோபல் மாடல் ஃபார் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இந்தியாவோட யூபிஐ யார் வந்து பிரைஸ் பண்ணியிருக்காங்க, எந்த இன்டர்நேஷனல் பாடி வந்து இந்தியாவோட யூபிஐ வந்து பிரைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வேர்ல்டு லெவல்ல ஒரு டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்னா அதுக்கு பெஸ்ட் மாடல் இந்தியன் மாடல் தான் அப்படிங்கிறத, யூபிஐ மாடல் தான் அப்படிங்கிறத பிரைஸ் பண்ண ஒரு குளோபல் பாடி யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அவங்க தான். சரியா? ஐஎம்எஃப் தான் நம்மள பிரைஸ் பண்ணியிருக்காங்க நம்மளோட யூபிஐ மாடல. யூபிஐ அரௌண்ட் இப்ப 9 கண்ட்ரீஸ்ல வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல 9 கண்ட்ரீஸ்ல வந்து யூஸ் பண்றாங்க. சரியா? அடுத்தது, consider the following statements regarding INS Rajali recently seen in the news. இங்க வந்து ரீசெண்டா ஒரு மேரிடைம் கான்ஃபரன்ஸ் வந்து நடந்திருக்கும். அந்த பேசிஸ்ல நம்ம பார்க்கிறோம். இட் இஸ் அன் இந்தியன் நேவல் ஏர் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஐஎன்எஸ் ராஜாலி அப்படிங்கிறது ஏர் ஸ்டேஷன். ஐஎன்எஸ்னாலே இந்தியன் நேவல் ஏர் ஸ்டேஷன் தான். அடுத்தது, இட் இஸ் லொகேட்டட் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவுமே கரெக்ட் தான். தமிழ்நாட்டுல அரக்கோணம் அப்படிங்கிற பிளேஸ் இருக்கு. சோ தமிழ்நாட்டோட அரக்கோணம்ல தான் இந்த ஐஎன்எஸ் ராஜாலி அப்படிங்கிறது. சரியா? சோ இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. போத் ஆர் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். அடுத்தது, வேர் வாஸ் த வேர்ல்ட் டீக் கான்ஃபரன்ஸ் 2025 ஸ்டார்டட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சொல்லி கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் டைமா பாத்தீங்கன்னா நமக்கு டீக் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இந்த டீக் கான்ஃபரன்ஸ் எங்க நடந்துச்சு அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. கொச்சி, கேரளால நடந்திருக்கு. சரியா? அடுத்ததா, Saudi Arabia signed a NATO-based attack on one is equal to attack on both defense agreement with which country அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ சவுதி அரேபியா வந்து ஒரு நியூக்ளியர் கண்ட்ரி கிடையாது. சோ அதனால அவங்க யார் கூட சைன் போட்டிருக்காங்கன்னா பாகிஸ்தான் கூட ஒரு நியூக்ளியர் அக்ரிமெண்ட் மாதிரி சைன் போட்டிருக்காங்க. சரியா? சோ பாகிஸ்தானோட நியூக்ளியர் ப்ரோக்ராம டெவலப் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ண நாடு யாருதான் பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா தான். சரியா? சோ பாகிஸ்தான் மேல அட்டாக் பண்ணா அது சவுதி அரேபியா மேல அட்டாக் பண்ண மாதிரி அர்த்தம். சவுதி அரேபியா மேல அட்டாக் பண்ணா அது பாகிஸ்தான் மேல அட்டாக் பண்ண மாதிரி அர்த்தம். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. இது எல்லாமே இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா கத்தார்ல ரீசெண்டா அட்டாக் பண்ணாங்க. சோ மேபி ஃபியூச்சர்ல சவுதி அரேபியா மேல அட்டாக் பண்ணிட்டா இஸ்ரேல் வந்து ஒரு நியூக்ளியர் பவர், சவுதி அரேபியா கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ்ல, அதனால பாகிஸ்தான் கிட்ட இருந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் மேபி. சரியா? அதனால லாஸ்டா, இந்தியா காட் லைசன்ஸ் ஃபார் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் வாட் இன் த கால்ஸ்பர்க் ரிட்ஜ் ஆஃப் இந்தியன் ஓஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ கால்ஸ்பர்க் இந்தியன் ஓஷன்ல தான் இந்த கால்ஸ்பர்க் ரிட்ஜ் இருக்கு. சோ அங்க வந்து நம்ம எக்ஸ்ப்ளோரேஷனுக்காக இன்டர்நேஷனல் சீபெட் அத்தாரிட்டி கிங்ஸ்டன் ஜமைக்கால இருக்கு. ஓகேங்களா? கிங்ஸ்டன் ஜமைக்கால இருக்கு. அவங்க கிட்ட அப்ரூவல் வாங்கியிருக்கோம். எதுக்காகனா பாலிமெட்டாலிக் சல்ஃபைட்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கேன். தேங்க்யூ.